ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் அப்படின்னா என்ன? அது யார் யாருக்கு ரொம்ப காமனா வரும்? அது வந்ததுக்கப்புறம் பிரெக்னென்ட்டா இருக்கவங்க என்னென்ன எக்ஸர்சைஸ் அண்ட் டயட் ஃபாலோ பண்ணணும்? அது வந்தா பிரெக்னன்சில என்னென்ன காம்ப்ளிகேஷன்? பேபி எப்படி அஃபெக்ட் ஆவாங்க? இது வந்ததுக்கப்புறம் அடுத்த பிரெக்னன்சிலயும் இது வராம இருக்க நீங்க என்னென்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணணும்? இத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஐ எம் டாக்டர் அபிநயா, ஆப்ஸ்டெட்டிஷியன். ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் அப்படின்றது ஜிடிஎம் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவோம் இல்லையா? இது யார் யாருக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்தியன்ஸா இருக்கிற எல்லாருமே, நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு சுகர் வந்து ஒரு பெரிய காம்ப்ளிகேஷன். we are all prone for diabetes. ஸோ நமக்கு எல்லாருக்குமே, இந்தியன் ஆரிஜின்ல இருக்க எல்லாருக்குமே அது ஒரு ரிஸ்க் தான். நம்மளோட எத்தனிசிட்டி அந்த மாதிரி நம்ம ஆரிஜின், நம்மளோட ஜெனட்டிக்ஸ்லயே நமக்கு வந்து சுகர் வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ரெண்டாவது, இந்த பிசிஓடி மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறனால ப்ரெக்னன்சியில் சுகர் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதையும் நம்ம ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ், தே ஆர் ஆல்சோ ஹை ரிஸ்க்னு சொல்லுவோம். ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கும் ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல், சரியான டயட், சரியான எக்ஸசைஸ் பண்ணாதவங்களுக்கு சுகர் வந்து ப்ரெக்னன்சியில் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் ஹை ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஃபார் ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ். ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸை நம்ம எப்போ டயக்னோஸ் பண்ணுவோம் அப்படின்னா, அட் த பிகினிங் ஆஃப் ப்ரெக்னன்சி சுகர் பார்த்தா நார்மலாக இருக்கும். ஒரு 5th மந்த் 6th மந்தில் திரும்பவும் நம்ம சுகர் டெஸ்ட் பண்ணுறப்போ சுகர் லெவல்ஸ் அதிகமாக இருந்ததுன்னா, அதாவது ஃபஸ்ட்டு டைம் ப்ரெக்னன்சியில் தான் சுகர் டயக்னோஸ் ஆகுது அப்படின்னா, அதைத்தான் நம்ம ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகுறப்பவே சுகர் இருந்தாலோ, கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு சுகர் இருக்குன்னா, அதை நம்ம டயபெட்டிஸ் காம்ப்ளிகேட்டிங் ப்ரெக்னன்சி அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ ஒன்ஸ் இது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா, நீங்கள் பண்ண வேண்டியது 3 விஷயம். ஒன்று, ஒரு டயபெட்டாலஜிஸ்ட்டை பார்த்து உங்கள் சுகரை வந்து எப்படி நீங்கள் மெடிசன்லேயோ இன்சுலின்லேயோ மேனேஜ் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது, கொஞ்சம் அவ்வளோ நாள் செடென்ட்ரியாக இருந்தாலும் அதுக்கப்புறம் அட்லீஸ்ட் ஒரு 1 hour 1 hour நீங்கள் வாக்கிங் இல்லை மைல்டு ஸ்ட்ரெச்சஸ் அந்த மாதிரி கொஞ்சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து உங்கள் ஹெல்தி லைஃப் ஸ்டைலை மாற்றுங்க. மூணாவது, டயட் நீங்கள் என்ன மாதிரி சாப்பிடணும் அப்படின்றத நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ ஜென்ரலாக வந்துட்டு ப்ரெக்னன்சியில் கேலரி ரிக்குவயர்மெண்ட் வந்து 1800 கேலரிஸ் per day எடுக்கணும். பட் டூரிங் ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் அந்த இருக்கிறவங்களுக்கு வந்து 1200 to 1400 கேலரிஸ், அதாவது கொஞ்சம் நீங்கள் கேலரி இன்டேக் கம்மி பண்ணணும். ப்ரோட்டீன்ஸுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், காலையில் நீங்கள் இட்லி தோசை அந்த மாதிரி சாப்பிடாம கொஞ்சம் சாலட் எடுத்துக்கலாம். கொண்டக்கடலை, பச்சைப்பயிறுன்னு ஏதாவது சுண்டல் எடுத்துக்கலாம். உங்களோட ஸ்டேப்பிள் பிரேக்ஃபாஸ்ட்டில் எக்கு நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. 1 or 2 எக்ஸ் கூட நீங்கள் ஃபுல் எக்கு கூட நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம். ஏன்னா இது எல்லாமே ப்ரோட்டீனாக வந்துடும். சத்து மாவு கஞ்சி எடுத்துக்கலாம். ராகியில் சுகரும் இருக்குது, ஆனால் ராகி ப்ரெக்னன்சிக்கு ரொம்ப நல்லது. அதனால நீங்கள் லன்ச் வரைக்கும் ராகி எடுத்துக்கலாம். ஏன்னா நைட்டுக்கெல்லாம் எடுக்கிறப்போ அது ஹீட் ஜாஸ்தி, உங்களுக்கு டைஜஷன் இஷ்யூஸ் வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் வெஜிடபிள் சூப்ஸ் நிறைய எடுத்துக்கலாம். நான்வெஜ் சூப் எடுத்துக்கலாம். அண்ட் மஞ்சள் பூசணி மாதிரி ஒரு வெஜிடபிளில் ஹை ஃபைபர் இருக்குது. அதை நீங்கள் சூப் பண்ணி அதையே ஒரு மீலாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நிறைய பட்டர் போட்டு, நிறைய வெங்காயம் போட்டு, மஞ்சள் பூசணி போட்டு பாயில் பண்ணி அதை மிக்சியில் அரைச்சிட்டிங்கன்னா ஒரு திக் சூப்பாக வரும். ஸோ நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ரொம்ப கான்ஷியஸாக இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கணும். ஃப்ரூட்ஸில் வந்துட்டு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரூட்ஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு, ஆரஞ்சு, சாத்துக்குடி, ரெட் கலராக இருக்கிற குவாவா, அந்த சிவப்பு கொய்யா, நெல்லிக்காய், இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாக இருக்கிற ஃப்ரூட்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எடுத்துக்கோங்க. லேட் நைட் சாப்பிட்றத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏர்லி டின்னர் 8 o'clock முன்னாடியே உங்கள் டின்னர் முடிச்சுக்கோங்க. 3 to 4 liters தண்ணி குடிங்க. மிட் நைட்டில் பசிக்குது அப்படின்றவங்க பால் குடிக்கலாம், சர்க்கரை போடாமல். இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் உங்கள் டயட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து உங்கள் சுகரை நீங்கள் மேனேஜ் பண்ணணும். அதுக்கப்புறமும் உங்களுக்கு சுகர் கண்ட்ரோல் ஆகலைன்னா ப்ரெக்னன்சியில் சில காம்ப்ளிகேஷன் வரும். அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக 2 காம்ப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, IUGR, இன்ட்ராயூட்ரைன் க்ரோத் ரெஸ்ட்ரிக்ஷன், பேபி ரொம்ப சின்னதாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா மேக்ரோசோமியா, பேபியோட பர்த் வெயிட்டே 3.5 4.5 வரைக்கும் ரொம்ப பெரிய பேபியாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி என்ன காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வந்துருச்சு அப்படின்னா
சான்சஸ் ஆஃப் சி செக்ஷன் சிசேரியன் அதிகமாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நார்மல் டெலிவரி ஆகிறது கம்மியாயிடும். ஸோ அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் போகக்கூடாது அப்படின்னா உங்கள் சுகர் லெவல் நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் வித் த ஹெல்ப் ஆஃப் டயட், எக்ஸசைஸ் ஆஸ் வெல் அஸ் மெடிகேஷன்ஸ். இதெல்லாம் பண்ணி நீங்கள் உங்கள் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ரெக்னென்சியில் மேஜர் காம்ப்ளிகேஷன் வராது. அதே மாதிரி டைம் ஆஃப் டெலிவரி நீங்கள் இன்சுலின் எல்லாம் போடுற அளவுக்கு உங்களுக்கு சுகர் அதிகமாக இருக்குது அப்படின்னா உங்களோட டாக்டர் உங்களுக்கு 37 to 38 வீக்ஸ்க்குள்ளார டெலிவரி சஜஸ்ட் பண்ணுவாங்க. அது டிபெண்டிங் அப்பான் த ப்ரெக்னென்சி காம்ப்ளிகேஷன் இருக்கோ இல்லையோ எய்தர் நார்மல் ஆர் சிசேரியன் பை 37 to 38 வீக்ஸ் சஜஸ்ட் பண்ணுவாங்க. தயவு செய்து நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒன் ஆஃப் த மேஜர் காம்ப்ளிகேஷன் ஆஃப் ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் அப்படின்னு பார்த்தா இன்ட்ராயூட்ரைன் சடன் டெத் ஆஃப் த பேபி. அதுவும் எஸ்பெஷலி அந்த 39 வீக்ஸ் 40 வீக்ஸ் ஆகுறப்போ அதால் அந்த சுகர் கண்டென்ட்டை மேனேஜ் பண்ண முடியாமல் பேபி ரொம்ப பெருசாயிட்டோ இல்லைன்னா சடனாக அதோட ஹார்ட் பீட் நின்று போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ரீசன்னால தான் ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் இருக்க பேஷண்ட்ஸை வி ஆஸ்க் them to deliver by 37 to 38 weeks. ஆனால் ரூட் ஆஃப் டெலிவரி வில் பி டிசைடட் பை அதர் ஃபேக்டர்ஸ் லைக் காம்ப்ளிகேஷன் இருக்குது, பெல்விஸ் எப்படி இருக்குது, அதெல்லாம் வச்சு தான் நம்ம ரூட் ஆஃப் டெலிவரி டிசைட் பண்ணுவோம். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சியில் ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் வந்துருச்சு. அடுத்த ப்ரெக்னென்சிலும் இந்த ப்ராப்ளம் வருமா, இவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ் வருமானு சில பேஷண்ட்ஸ் பெரிய இருக்குது. ஸோ 2 ப்ரெக்னென்சிக்கு நடுவில் மினிமம் நீங்கள் ஒரு 3 to 4 years கேப் விடுங்க. அப்படி விட்டுட்டு கன்சீவ் ஆகுறப்போ அந்த 3 years வந்துட்டு நீங்கள் நல்லா யூட்டிலைஸ் பண்ணி டயட் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணி ப்ரீ ப்ரெக்னென்சி அதாவது கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடியே உங்கள் ஃபாஸ்டிங் பிபி ஹெச்பிஏவன்சி நார்மலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஹெச்பிஏவன்சியோட லெவல் less than 6.2 இருக்கணும். ஹெல்த்தியாக இருக்கணும் நீங்கள் பிஃபோர் ப்ரெக்னென்சி இட் செல்ஃப் அண்ட் ஈவன் ஆஃப்டர் பிகமிங் ப்ரெக்னென்ட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் இட் செல்ஃப் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் டயட் அண்ட் எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா இன்சுலினோ இல்லைன்னா மெடிசின்ஸ் போடுற அளவுக்கு உங்களுக்கு சுகர் போகாது, காம்ப்ளிகேஷன்ஸும் அவ்வளோ சிவியராக வராது. Hope this video is helpful to you. Thank you.